கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு திருவெளிப்பாடு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். அதிலே முதல் 5 வசனங்களை தியானிக்கலாம். இந்த அதிகாரம் கடவுளுக்கு மாட்சியை மகிமை செலுத்தி வழிபாட்டை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறது. யோவான் 7 சபைகளுக்கு ஆண்டவர் அருளிய வார்த்தைகளை காட்சி பார்த்த பிறகு இந்த காட்சியை 2வதாக பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சபைகளின் காலத்துக்கு பின்பாக விண்ணகத்தில் இந்த திருக்காட்சி யோவானுக்கு காட்டப்பட்டது. முதல் வசனத்தில் நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இனி நடக்கப் போவதை நமக்கு சொல்லும்படி யோவானுக்கு இந்த திருக்காட்சி காட்டப்பட்டது. அதில் உடலோடு அவர் சென்றாரா, ஆவியில் சென்றாரா என்று சொல்லப்படலை. இதே போல் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்தோம்னாலும் சரி, 40ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலும் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இதே போல் பவுலடிகளாரும் தன் அனுபவத்தை சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களை படித்தோம்னா இதே மாதிரி ஒரு அனுபவத்தை பவுலடிகளாரும் சொல்கிறார். இதில் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு அருளும் அனுபவங்கள், நன்மைகளை கொண்டு நாம் நம்மை பெருமை பாராட்டி விடக்கூடாது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. உடல் சார்ந்த அல்லது உலகம் சார்ந்த வாழ்வை நாம் அதிகமாக நெருங்கும்போது நமக்கும் ஆண்டவருக்குமான இடைவெளி மிகவும் கூடிக்கொண்டே போயிடும். அதே சமயம் ஆவியில் பெருகினார், அதாவது நம் வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தையை நாம் அபியாசப்படுத்தி அதை வழிநடத்தி உட்கொண்டு அதன்படி நடக்கும்போது அவருடைய ஆற்றலை, அவருடைய பேரன்பை நிச்சயமாக நாம் உணர முடியும். இது நிச்சயம். திருப்பாடலில் ஆண்டவர் அரியணை குறித்து 11ஆம் திருப்பாடல் 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதே போலவே இந்த வசனத்தில் பார்க்கும்போது இங்கே திருவெளிப்பாடில் 2வது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த அரியணை என்பது என்ன? இந்த அரியணை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்ட சராசரங்களையும் ஆளும் அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அதில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறார். அண்ட சராசரங்களும் அவருக்குள்ளாய் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த அரியணையில் தான் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் ஆண்டவராய் இயேசு அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறார். திருப்பாடல் 110:1 நாம் பார்க்கும்போது இந்த வசனம் அதை சொல்கிறத நாம் பார்க்கலாம். மார்க் 16:19 பார்க்கும்போது, இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்பரம் அமர்ந்தார் என்று சொல்லி உறுதி செய்து, அப்போது ஆண்டவர் இயேசு கடவுளின் வலப்புறமாக அரியணையிலே அவருடைய அரியணையோடு பங்கு செலுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே போல் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு இறக்கும் தருவாயில் வானத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, கடவுளின் வலப்பக்கம் இயேசு எழுந்து நிற்பதை பார்த்து அவர் சொல்கிறத பார்க்குறோம். இது இந்த 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது அப்படின்னு சொல்லி யோவான் ஆண்டவருடைய தோற்றத்தை சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவருடைய தோற்றத்தை, ஆண்டவருடைய மாட்சியை யோவானால் இந்த உலகத்தின் மொழிகளால் நிச்சயமாக எடுத்து சொல்ல முடியாமல் திணறதை நாம் பார்க்கலாம். பூமிக்குரிய வகையில் அவர் விலையுயர்ந்த கற்களையும் ஒளி வீசும் காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய தோற்றத்தை விளக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய மாட்சியை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. அவ்வளவு பிரகாசமான, அவ்வளவு மகிமையான ஆண்டவர். அவருடைய மாட்சியை பார்த்த மோசேயுடைய முகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இது விடுதலை பயணங்கள் 34வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் படித்தோம்னா, ஆண்டவரின் மாட்சியை பார்த்த மோசேயின் முகம் ஒளிமயமாக மக்களால் பார்க்கக்கூடாதபடிக்கு இருந்ததாம். அவர் அதற்காக என்ன செஞ்சார்னா, தன்னுடைய முகத்துக்கு முன்பாக ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அவ்வளவு மாட்சியுள்ள ஆண்டவர்,
அவரோடு கூட 40 நாள் இருந்த மோசேயின் முகத்தையே மக்களால் பார்க்கக்கூடாதுன்னா ஆண்டவருடைய மாட்சி எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ண முடியும்னா கற்பனவே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மாட்சியான ஆண்டவர். இந்த 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது இந்த வசனங்கள் ஆண்டவருடைய மாட்சி, அவருடைய வலிமை, தூய ஆவியானவர் 7 தீபங்களாக ஆண்டவர் முன்பாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை சொல்லுது. நாம் அவ்வளவு மாட்சியுள்ள கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய பேர், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதை நம்ம யோசிக்கணும். அப்போது ஆண்டவருடைய மாட்சியின் ஒளிமயம் நம் மூலம் என்ன செய்யணும்னா பிற இன மக்களுக்கு அது கடந்து செல்லணும், ஒளி வீசணும். நம்முடைய மாட்சி ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கின அந்த காரியத்தை நாம் பிற இன மக்களுக்கு கொடுக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம் வாழ்வில் அவரது ஒளி வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் அவரை இன்னும் கிட்டி சேர வேண்டும். எப்படி மோசே கிட்டி சேர்ந்து 40 நாட்கள் அவருடைய சன்னிதானத்தில் அவர் சமூகத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி நாம் இன்னும் அதிகமாய் அவருடைய வார்த்தைப்பாடுகளை நாம் சரியாய் கடைபிடித்து அதனுடைய வாழ்க்கை முறையாக்கி நாம் வாழும்போது நம்முடைய மாட்சி பிற இன மக்களுக்கு ஒளியாய் மாறும் என்று சொல்லி நிச்சயமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.